மாவட்ட சுமைப்பணி தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் டிஎன்சிஎஸ்சி முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலக வாசலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் சுமைப்பணி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட சரக்கு பரிவர்த்தனை மதிப்பில் 2% சேம நலநிதி உருவாக்கிட வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தில் உள்ள அரசு கிடங்கு மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் பணியாற்றும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை, குடிநீர், ஓய்வறை, கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியும், தொழிலாளர்கள் நல வாரியத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான 3000 பென்ஷன் தொகை வழங்கிடு, விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை பார்த்து சரி செய்து மூட்டை தைக்க சிற்பம் ஒன்றிற்கு கூலி ரூபாய் 30 வழங்கிடு, பொங்கல் போனஸாக தொகையை 3000 மாத்திடு, பேரளம் திருத்துறைப்பூண்டி ரயில்வே குட்ஷெட்டில் பணிபுரியும் சுமை தொழிலாளர்களுக்கு கூலியை நிர்ணயம் செய்ய முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட சுமைப்பணி தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பிய கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமைப்பணி சங்கத்தின் மாவட்ட தலைவர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கண்டன உரையாக சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன் கண்டன உரையாற்றினார். டிஎன்சிசி நிர்வாகத்தில் பணிபுரியும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு EPF, ESI, சட்டப்படியான போனஸான 8400 வழங்கிடுக. ரயில்வே குட்செட்டில் சுமை இருக்கும் தொழிலாளர்களுக்கு சலுகை மனுக்களை விரைந்து மூடி நெல் மூட்டை எடை பார்த்து தைக்க சிற்ப ஒன்றுக்கு 30 ரூபாய் வழங்கிடுக.